சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் உண்மையில் அன்பிருந்தால் சித்திரம். எழுதியவர் சாம்சன். இறைமகன் இயேசு தமது எளிமையான உவமைகள் வழியாய் பாமர மக்களுக்கு தேவையான அரிய பல கருத்துக்களை எடுத்துரைத்தார். அந்த உவமைகளில் ஒன்றினை இப்போது உங்களுக்கென படைக்கிறோம். பெரியவனே, ஏங்க இப்ப பெரியவனை தேடுறீங்க? அங்க திராட்சை தோட்டத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கு. மேற்பார்வை பார்க்க யாராவது வேணும்ல. நான் ஒரு அவசர வேலையா வேற ஒரு இடம் போறேன். பெரியவனே. என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமா, நம்ம திராட்சை தோட்டத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதை போய் மேற்பார்வை பாரு. அதுப்பா நான் ஒரு வேலையா ஒரு சிநேகிதனை பார்க்க போறேன். ஏண்டா, நம்ம வீட்டு வேலையை விட உனக்கு வெளி வேலை பெருசா போயிட்டேன். என் சிநேகிதன் கல்யாண விஷயமா கொஞ்சம் அவன் கல்யாணத்தை அவன் பார்த்துக்குவான்டா. நீ நம்ம வீட்டு வேலையை பாரு. இல்லப்பா, நான் போகலைன்னா அவன் கஷ்டப்படுவான். அப்போ நம்ம திராட்சை தோட்டம் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லைங்கிறியா? டேய், அப்பா அவ்வளவு தூரம் சொல்றாரு, தோட்டத்துக்கு போயேன்டா. இல்லம்மா, நான் வருவேன்னு என் சிநேகிதனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அவன் கிடக்குறான் உருப்படாத பைய. போடா போ. உன் சிநேகிதன் கூட போய் நல்லா ஊர் சுத்து. நம்ம வீட்டு காரியம் எக்கேடாவது கட்டு போகட்டும். ஏங்க, சின்னவன் வரான், அவனை தோட்டத்துக்கு போக சொல்லுங்க. அவனுக்கு திராட்சை தோட்டத்து வேலை என்ன தெரியும்? அவனா வேலை செய்ய போறான், மேற்பார்வை தானே பார்க்க போறான். சரி, அதுவும் சரிதான். முதல்ல இவன் போறானான்னு பார்ப்போம். பெரியவன் மாதிரி சாக்கு போக்கு சொல்ல போறானோ என்னவோ. டேய் சின்னவனே. அப்பா, இன்னைக்கு நான் திராட்சை தோட்டத்துக்கு போகல. சரிப்பா. நீ இன்னைக்கு போய் கொஞ்சம் மேற்பார்வை பார்த்துக்கிறியா? அதுக்கு என்னப்பா, நான் போய் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய வேண்டாம்டா. சும்மா மேற்பார்வை பார்த்தா போதும். அதனால என்னப்பா, நம்ம தோட்டம் தானப்பா, அதில் எப்படி வேலை பார்த்தா என்ன? எப்போ போக போற? அதோ போயிட்டே இருங்கப்பா. பரவாயில்லையே சின்னவன். நான் சொன்ன உடனே மறுவார்த்தை பேசாம தோட்டத்துக்கு போயிட்டான். அதுதான் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைக்கு அடையாளம். இவனை பார்த்தாவது பெரியவனுக்கு புத்தி வரணுமே. சரி, நான் போயிட்டு வரேன். என்ன சின்னவன் தோட்டத்துல இருந்து வந்துட்டானா? இன்னும் வரலங்க. வேலை அப்பவே முடிஞ்சிருக்குமே. அப்ப ஏன் இன்னும் வரல? வேலை அதிகமா இருக்குமோ? அம்மா, ஏதோ சின்ன வந்துட்டாங்க. அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு போடுங்க. என்னப்பா வேலையெல்லாம் எப்படி நடந்தது? வேலையா? என்ன வேலை? அதான்ப்பா நம்ம திராட்சை தோட்டத்தை பத்தி தான் கேட்குறேன். திராட்சை தோட்டமா? என்னடா இப்போ தோட்டத்துல இருந்து தானே வர்ற? இல்லப்பா, நான் என்னடா சொல்ற? தோட்டத்துக்கு போகலான்னு தான்ப்பா போனேன். போற வழியில என் சிநேகிதன் ஒருத்தன் என்னை பார்த்து ஒரு முக்கியமான வேலையா கூட்டிட்டு போயிட்டான்ப்பா. என்னடா அது? நீ தோட்டத்துக்கு போவேன்னு நம்பி தானே நான் வேற இடத்துக்கு போயிட்டேன். அப்ப இன்னைக்கு தோட்டத்துல வேலையே நடந்திருக்காதே. என்னடா சின்னவன் இப்படி பண்ணிட்ட? இதுக்கு உங்க அண்ணன் மாதிரி போக மாட்டேன்னு சொல்லிட்டே போயிருக்கலாமே. அங்க தோட்டத்துல என்ன ஆச்சோ ஏதாச்சோ. அப்பா. பெரியவனா? என்னடா அப்பாவுக்கு? இல்லப்பா, தோட்டத்துக்கு என்ன இப்ப? அது எக்கேடு கேட்டா உனக்கு என்ன? நீ தோட்டத்துக்கு போக மாட்டான்ட்ட. உன் தம்பி போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். நான் தோட்டத்துல இருந்து தான்ப்பா வரேன். ஆமாப்பா, இன்னைக்கு தோட்டத்துல வேலை நல்லபடியா முடிஞ்சது. வேலை ஆளுகளுக்கு கூலி கொடுக்கணும். நாளைக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்பா நீ தோட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன? அப்புறம் எப்படி? சொன்னேன், அப்புறம் உங்க பேச்சை தட்டுறோமேன்னு மனசு கேட்கல. அதனால பேசாம தோட்டத்துக்கே போயிட்டேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. போக மாட்டேன்னு சொன்னாலும் போன பாரு. நீ தான் தகப்பன் இஷ்டப்படி நடந்த நல்ல பிள்ளை. அன்று இறைமகன் இயேசு இயம்பிய உவமை இன்று நம் வாழ்வில் எவ்வாறு பொருந்துகிறது, பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை இப்போது பார்ப்போம். அம்மா. வாப்பா தனசிங். அப்பா இல்லையாம்மா? வெளியே போயிருக்காருப்பா. அம்மா, இன்னும் அப்பா என் மேலே கோபமாக தான் இருக்காங்களா? நான் என்னம்மா அப்படி தப்பாக பேசிட்டேன்? ரிட்டையர் ஆகி வந்த பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாம் பேங்க்கில் போட்டால் வட்டியாவது வரும். அதை விட்டுட்டு அடமானத்தில் மூழ்கி கிடக்கிற இந்த வீட்டை மீக்குறீங்களேன்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? அத்தோட விட்டியா நீ? வீட்டை வித்துருங்கன்னு யோசனை வேற சொன்னேன். அதான் அவருக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. இப்போவும் இந்த அம்மா சொல்கிறேன், மூழ்கிக்கிட்டு இருக்கிற வீட்டை விற்றா அதில் கொஞ்சம் பணம் வரும். அதையும் பிஎஃப் கிராஜுவிட்டியோட பேங்க்ல போட்டா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்ல. வரப்பணம் எல்லாத்தையுமே வீட்டை மீக்கிறேன்னு அதுல போடுறதோட இல்லாம அதுக்கு வேற பணம் பத்தலன்னு 20,000 ரூபாய் வேணுங்கிறாரு. உங்ககிட்ட பணம் கேட்டா முடியும் முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம்.
அதை விட்டுட்டு இந்த வியாக்கியானம் எல்லாம் எதுக்குடா? நான் எனக்கு நல்லதுன்னு பட்டதை சொன்னேன். அதுக்கு போய் என் மூஞ்சில முழிக்காத. சாவு அளவும் உனக்கும் எனக்கும் இல்லைன்னு ஒரு சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தணுமா? அப்படி என்னதாமா இருக்கு இந்த வீட்டுல? 35 வருஷம் இந்த வீட்டுல இருந்த எனக்கே இந்த வீட்டை விற்க மனசு வரலையே. அவர் பிறந்து வளர்ந்த வீடாச்சே இது. அவருக்கு எப்படிப்பா இதை விற்க மனசு வரும்? இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா இந்த காலத்துல பிழைக்க முடியாதுமா. உனக்கு தெரியாது தனசி, இந்த ஒரு வாரமா அவர் சரியா சாப்பிடல, தூங்கல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. கமலா, கண்டவங்கிட்ட சொல்லிட்டா உன் கவலையெல்லாம் சரியாயிடுமா? பைத்தியக்காரி. அப்பா மகன் உறவெல்லாம் மறந்து ஒரு வாரமாச்சு. கமலா, இவன் எதுக்கு இங்க வந்தான்? நான் இல்லாத நேரத்துல உன் பிள்ளைய கூப்பிட்டு வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? அப்பா நான்... கமலா, முதல்ல அவனை வெளியில போக சொல்லு. தனசி. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. என்ன சரிப்பா? முதல்ல நீ உள்ள போ. அம்மா, அம்மா. செல்லத்துறையா, வாப்பா வா. என்னங்க, பெரியவன் வந்திருக்கான். செல்லத்துறையா, வாப்பா வா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க? ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லப்பா. உங்கள் அம்மா வந்து ஏதாவது உளறி இருப்பா. சும்மா இருங்கப்பா. அம்மா எவ்வளோ கவலைப்படுறாங்க தெரியுமா? அம்மா என்ன, அம்மா சொன்னதை கேட்டு நானே எவ்வளோ வேதனைப்பட்டேன். அம்மா, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை சொல்லுங்க. அது ஒன்றுமில்லப்பா. தம்பிக்கிட்ட சொன்னவங்க என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் அவனை மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போயிடுவேன்னு நினச்சிங்களா? இல்லை, அது வந்து... சரிப்பா சரி, நீங்கள் சொல்லலைன்னா பரவாயில்ல. அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்னப்பா 20,000 ரூபா ஒரு பொல்லாத பணம்? அதுக்காக சாப்பிடாம தூங்காமல் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இல்லை, பரம்பரையாக வாழ்ந்த வீடு போயிடுமேன்னு. அது எப்படி போகும், எப்படி போகும்னு கேட்குறேன். நாங்களாம் பார்த்துட்டு சும்மா இருந்துருவோமா? இல்லைப்பா, உன் தம்பி அப்படி நினச்சிருந்தா. தம்பி கிடக்குறான் தம்பி, அவன் மட்டும்தான் உங்க மகனா? நான் இல்லை. உன்னால பணம் புரட்டி தர முடியுமா? 20,000 தானப்பா, அது என்ன பெரிய காசு? நிஜமாவா சொல்ற? இப்போ எவ்வளோ நாளைக்குள்ள பணம் தேவைப்படும்? 1 மாசம் தான்ப்பா இருக்கு. அடே அப்பா, 1 மாசம் இருக்குல்ல, அப்புறம் என்னப்பா? இல்ல, அதுக்குள்ள எப்படி பணம் புரட்டுவ? வெளியே ஏதாவது கடை வாங்கலாம். கிடைக்குமா? கிடைக்கலன்னா என் மாமனார் வசதியாக தானே இருக்காரு, அவர்கிட்ட வாங்கி தர்றேன். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, என் சம்சாரத்தோட நாயங்க இருக்கவே இருக்கு. ஏங்க இவ்வளவு தூரம் சொல்றான், அப்புறம் என்னங்க? ரொம்ப சந்தோஷம்ப்பா. எப்படியாவது இந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது போதும் எனக்கு. அதுக்கு நானாச்சு. அம்மா, அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, சாப்பிடட்டும். இல்லப்பா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் இல்லை, நீங்க இப்ப என் கண்ணு முன்னாடி சாப்பிடணும். அதான் நீ வீட்டை மீட்டு தர்றேன்னு சொல்லிட்டியே, இனிமே எனக்கு என்ன கவலை? அப்படி சொல்லுங்க. அம்மா, அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க. சரிப்பா. அப்பப்போ டாக்டரை பார்த்து உடம்ப செக் பண்ணிக்கணும். நல்லா தூங்கணுமா? ஏதாவது பிரச்சனைனா எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. அம்மா, நான் வரேன். சரிப்பா. உடம்பு பார்த்துங்கப்பா. சரி சரி. அம்மா, அம்மா. வாப்பா தனசி, என்ன விஷயமா வந்த? சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேம்மா. இன்னைக்கு உங்கள் பேரன் சசியோட பிறந்த நாள், அதனால் வீட்டில் பலகாரம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்கம்மா. அப்பா எங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, உள்ள படுத்திருக்காங்க. அப்பாவுக்கு என்னம்மா? வீட்டை நினைச்சு கவலைப்பட்டு என்னென்னமோ வியாதியெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியா? அப்பப்போ நெஞ்சு வலி வருது, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கா. இப்போதான் டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. ஏமா, அப்பாவுக்கு இப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா? எதுக்கு கமலம், எதுக்கு சொல்றான் அவன்? பெத்தவன் எக்கேடு கேட்டா என்ன? அவன் பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லு. அப்பா. சரிதான் போட. பெத்த தகப்பன் மனசொடிஞ்சு போன நேரத்துல ஆறுதல் சொல்லி ஆபத்துல இருந்து காப்பாத்துறேன்னு ஓடி வந்தானே பெரியவன். அவன் பிள்ளையா? அப்ப நிலவைய கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம உன் பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு எனக்கே பலகாரம் கொண்டு வந்திருக்கியே, நீ பிள்ளையாடா? என்னங்க நீங்க? தனசிங் அப்படிப்பட்டவன் இல்லைங்க. நீ வாய மூடு. டேய், தாய் தகப்பனுக்கு நீ உதவலன்னா போடா. பெரியவன் இருக்கான்டா, அவன் ஒருத்தன் போதும் எனக்கு. ஆமா, நீ எதுக்கு வந்த? இந்த கிழவன் இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தியா? அப்பா. போக மாட்டேன்டா, போக மாட்டேன். இந்த வீட்டை மீட்காம நான் போக மாட்டேன். பெரியவன் பணம் தர போறான், நான் வீட்டை மீட்காதான் போறேன். கமலா, அவனை முதல்ல வெளியில போக சொல்லு. இனிமே இந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லிடு. எத்தனை தடவை சொன்னாலும் சில ஜென்மங்களுக்கு உரைக்க மாட்டேங்க. ராணி, ராணி. என்னங்க? நான் ஆபீஸுக்கு புறப்படணுமா? டிஃபன் ரெடியா இருக்கா? ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு திங்கக்கிழமை ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்னப்போ? இன்னைக்கு பணம் தரதா சொல்லி உங்க அப்பா வர சொல்லியிருக்கீங்களே,
அவரே உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவர் எங்கே வரப்போறாரு? நீ வேற. எல்லாம் உங்களால வந்தது. என்ன? நீங்க சும்மா இல்லாம பணம் தரேன் எல்லாத்துக்கும் நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆமா. இப்போ என்னடான்னா பணம் நம்மள போட்டு அரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஏன் கவலைப்படுற? அந்த சமயத்தில் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா ஏதோ சொல்லி வச்சேன். இப்போ என்ன சொல்லிட்டோங்கிறதுக்காக பணம் கொடுத்துருவா போகிறான். பணம் கொடுக்குறேன்னு ஏன் சொல்லணும்? உங்க தம்பி மாதிரி வேற ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. சமாளித்து கிடிச்சான் அவன். என்னத்த சமாளித்தான் அவன்? பேச தெரியாமல் பேசி அப்பா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். வயசான காலத்தில் ஒரு மனசு கோணுவானே, அப்புறம் அந்த அப்பாவை நம்ம தலைமையில வந்து விடிவானே. என் தம்பி ஒரு சரியான முட்டாள். ஆமா, இப்போ ஒருவேளை உங்க அப்பா பணம் கேட்டு வந்தா என்ன செய்வீங்க? வரட்டும் பார்க்கலாம். செல்லத்துறை, செல்லத்துறை. அடடே அப்பா, வாங்கப்பா வாங்க. என்னப்பா நீங்கள் சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. உடம்பு சரியில்லாத நீங்கள் ஏன்ப்பா இவ்வளோ தூரம் அலையணும்? இப்போ பரவாயில்லப்பா. அப்புறம் அந்த 20,000க்கு என்னப்பா பண்ணீங்க? என்னடா நீ தர்றேன்னு சொன்னியே, அதை வாங்கிட்டு போகலான்னு தான் இப்போ வந்தேன். ஆமாம் ஆமாம் சொன்னேன்ல. இருந்தாலும்ப்பா என்னையே நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்களும் 4 இடத்துல கேட்டு பார்த்தா நல்லது இல்லையா? உண்மைதான்ப்பா, நீ கண்டிப்பா தந்துருவேங்கிற நம்பிக்கையில நான் வேற எங்கேயும் முயற்சியே பண்ணலடா. உன்னை நம்பி வீட்டை அடமானம் வச்ச இடத்துல இந்த வாரம் வீட்டை மீட்டுக்கிறேன்னு வேற சொல்லிட்டேன்டா. ஓஹோ, வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டே போகுது. அப்பா என்கிட்ட இருந்தா கண்டிப்பா தந்துருவோம்ப்பா. பணத்துக்காகத்தான் ஒரு வாரம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்ப தரேன் இப்ப தரேங்கிறாங்களே தவிர பணம் கைக்கு வர மாட்டேங்குத. ஏண்டா உங்க மாமனார்கிட்ட கடன் வாங்கலான்னு சொன்னியே? சொன்னேன். அப்புறம்ப்பா யோசிச்சு பார்த்ததுல அது அவ்வளவு சரியா படலப்பா. மாமனார்கிட்ட கடன் கேட்டா அவரு உங்களை ஒரு மாதிரி நினைக்க மாட்டாரு. அப்புறம் அது உங்களுக்கு தானப்பா கௌரவ குறைச்சது. ஓஹோ. அப்புறம் என் சம்சாரத்துக்கிட்ட நகையை வாங்கலாம்னு பார்த்தாலும் அதுலேயும் இதே கௌரவ பிரச்சனை தான். அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. எதுக்கும் கடவுளுடைய சித்தோன்னு ஒன்று இருக்குல்ல, அதுபடி தானே நடக்கும். நீங்களும் பணத்துக்கு முயற்சி பண்ணுங்க, நானும் பார்க்குறேன். ராணி, அப்பாவுக்கு காப்பி கொடு. அப்பா எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் வரட்டா? கமலா, பெரியவன் செல்லத்துறை இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை கமலா. அன்னைக்கு நான் இருக்கும்போது நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? மொத்த பணத்தையும் நான் தர்றேன்னு எவ்வளவு தூரம் ஆறுதல் சொன்னா. இப்ப கடவுள் விட்ட வழின்னு கையை விரிச்சிட்டானே. கடைசியில் 2 பிள்ளைங்களும் ஆபத்துக்கு உதவல. கடைசி வரைக்கும் இந்த வீட்டை மீட்கவே முடியாது போல இருக்கு கமலா. அம்மா. தனசிங்க பாப்பா. இவன் எதுக்காக இங்க வந்தான்னு கேளு. அம்மா கிட்ட பேசிட்டு போயிடுறேன். அம்மா இந்தாங்கம்மா. என்னப்பா கவர் இது? இதில் 20,000 ரூபா பணம் இருக்கு. பணமா? ஆமாம்மா, எங்கள் ஆஃபீஸ் கிரெடிட் சொசைட்டியில் லோன் போட்டு வாங்கினேன். இதை வச்சு வீட்டை மீட்டுடுங்க. தனசிங், நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சாப்பிடாம தூங்காமல் உடம்புக்கு எடுத்துக்கணும்? என் மனசில் பட்டதை சொன்னேன். இதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு. இதை பாருங்கம்மா, அப்பா என்கிட்ட பேசாட்டியும் பரவாயில்ல, சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம உடம்பை பார்த்துக்க சொல்லுங்க. அப்புறம் நான் வேற என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? ஏதாவது நான் சொல்லிட்டேன்னா உனக்குன்னு கோபம் வந்துடும். நான் போயிட்டு வரேம்மா. சரிப்பா. என்னங்க பெரியவன் தான் பிள்ளை, இவன் இல்லைன்னு விரட்டி விட்டீங்க. கடைசியில் இப்ப இவன் தான் நமக்கு கை கொடுத்துருக்கான். உண்மைதான் கமலா, சின்னவனை நான் சரியா புரிஞ்சிக்கல. சின்னவன் எடுத்தெறிஞ்சு பேசினாலும் எப்படி பேசியிருந்தாலும் அவனுக்குள்ள பெத்தவங்க மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. ஆனா பெரியவனோட அன்பு ஆறுதலும் வெறும் வெளி வேஷம். அன்பாவும் ஆறுதலாவும் பேசுறது பெரிய விஷயம் இல்லை. அந்த அன்பையும் ஆறுதலையும் செயல்ல காட்டல். பெரியவன் மாதிரி 10 பிள்ளைங்க இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? சின்னவன் மாதிரி ஒரு பிள்ளை இருந்தா போதும், ஒரு பிள்ளை இருந்தா போதும் கமலா.